வணக்கம். என்னோட சுட்டி பையன் இல்லை, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. தம்பி கதைக்கிறான் இல்லை, அப்ப நீங்க தான் கதைக்கணும். நான் சின்ன பையன் தான். மாப்பிள்ளை வந்து பொம்பளையில கொடுக்கட்டா? சரியா? இவ்வளவு கிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா? மற்றது உங்களுக்காக செடியா இறக்கிக்கிறாங்க உங்களோட பிள்ளைக்காக. அவனுக்கு இப்ப பாக்காட்டியும் அப்ப இன்னும் கேம் டாடி வந்துருக்காங்க. சரியா? ஒரு வீடியோ கிளிப்பாக எடுக்கிறீங்க, மற்றது சொந்தக்காரர் ஃபோட்டோஸ் அப்படி எல்லாம் எடுக்கிறீங்க. அப்போ அது வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும். சரியா? அப்போ அவனால் முடியாத கதைக்கு அப்போ நீங்கள்லாம் சரியாக சொல்லணும். அந்த கிஃப்ட்டுகள் எல்லாமே தந்தார். சரி எப்போவுமே நாங்கள் ரை பண்ணி சொன்னால் பிரச்சனை இல்லைண்ணா. சரி சொல்லுங்க பார்ப்போம்ண்ணா, உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு. இப்போ என்ன இருக்குன்னு தெரியாது எனக்கு. அதையாவது கெஸ் பண்ணுவீங்களா? இப்போ என்ன இருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஃப்டாக தருவோம். எனக்கு தெரியல என்ன மாதிரியான கிஃப்ட் எடுக்க மாட்டேன். அதான் உங்களோட கல்யாணத்துக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துடும். வந்துருந்தாலும் இல்லை அந்த தெரியா சொல்லியிருப்பாங்க. யார் வந்துச்சோம் வந்த உடனே தெரியா ஓகே பாய்னு சொல்லிட்டு போயிருப்போம். அப்படி நாங்கள் இப்போ போமா. ஓ ஏன்னா எங்களுக்கு சொன்னவங்க இதை உடைச்சி வழியாக கொடுக்கணும். வந்து சரி ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு இதை நீங்கள் சொல்றீங்க. அப்போ நாங்கள் அதை தாரோம் கேட்க பாவந்தானே பையன் நல்ல வடிவான கேக் கொண்டு கிடக்காங்க. இது அவங்களால தான் அந்த பார்த்து பார்த்து ஸ்டைலெல்லாம் பிடிக்குமா? ஓ எனக்கும் பிடிக்கும். நானும் சின்ன பையன் தானேப்பா. ஓப்பா பார்த்தீங்களா எனக்கு யாரும் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. நன்றியா. இது வந்து வரக்கூடியது நிறுவனா யார் உங்களுக்கு? அதான் எங்களுக்கு நிறுவனம் வந்து 2-3 பேராக இருக்கிறாங்க. நாங்கள் மாறி சொல்லிக்க வேண்டாம்.
இல்லை இல்லை இது என்ன கிணச்சினா கிடக்கு சர்ப்ரைஸ் வந்த ஆக்களை முகத்தை காட்ட சொல்லி அது புனதானே உண்மையை சொல்லி அதுதான் சத்தியமா உண்மையா நாங்கள் தொழிலாளியே சொல்கிறோம் அவர் பண்ண நிர்வாகி அதாவது ரூபா 1000 தெரியாது இது எங்களோட வந்த வீட்டு எனக்கு 90% அவ்வளோ இருக்க மட்டும் தோணுது அவர் இல்லாம விட்டா என்ன தெரியும் எடுக்கலாம் இவர் கோபால் வெங்கடஜான் கோபால் இவர் நிர்வாகம் இல்லை இப்ப நான் பாருங்க இவ்வளோ நம்பிக்கை இல்லாத உலகத்திலே நாங்கள் வாழ்றோம் நிறுவனம் எங்கே இருந்தாலும் வாயா விளக்கினாங்க இருங்க அண்ணன் நிறுவனம் அண்ணா நிறுவனம் நீங்க வாங்க இது பெரிய கஷ்டமா கிடக்கு எங்களுக்கு அதான் இப்ப கேள்வி இல்லை இந்த கிஃப்ட் தந்ததா அது சரி இந்த கிஃப்ட் அம்மா வாங்க எழுதம்மா அங்கால பாரமா கிடக்கு இல்லை வாங்க இதை தூக்குறேம்மா சரி அதான் கவனம் கேக்கு அம்பிக்கா பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம் ஸ்பைடர்மேன் பிடிக்கணும் கொஞ்சம் முன்னு கலைச்சு விடணும் சொல்லாம கஷ்டப்படுவாங்க எப்படி சொல்லலாம் இருக்கு எங்களுக்கு விட தெரியல ஆட தெரியாதவங்களுக்கு மேட சரியில்லையா சரியா சரி இந்த பொட்டி கேட்ட எனக்கு வர சொல்லுங்க விளையாட்டு ஜாமானா சரி விடைங்க விடைங்க பாப்போம் நீங்கள எங்களுக்கு பதில் இல்லை தானே கொடுங்க பாப்பா டே விடைங்க விடைங்க சொல்லிவிடும் ஒரு அங்கே சொந்தக்காரர் வந்து நிற்கிறாங்க தெரியாம கேட்சி கூட இதை காத்துட்டு போகும் மாட்டாங்களா நல்ல வாட்டி எவ்வளோ பொக்ஸம் பாட்டு பாருங்க என்னவா இருக்கும் காடுங்க காடு காடுங்க தம்பி மாடே கேமடா இந்த அந்த பிள்ளைங்க கா இந்தா 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 புரியடா போய் போய் என்ன கார் காரா வருது இதுக்குள்ள இன்னும் போடுறா தம்பி கார் பிடிக்குமா கார் பிடிக்குமா அவட நேரமும் பாருங்க அந்த டொபி அதோட ரெண்டு படிய அதுலேயே பையன் கட்டிக்கார் பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டான் இவ்வளவு கால் கிடக்கு பொம்பளை பிள்ளைய கண்டவன தூக்கிட்டான் கட்டிக்கா இந்தா சரி அடுத்த என்ன வித்தியாசமாக படிக்க போதும் அல்ல அதான் அன்பான ஒட்டியிருக்கோம் உடைக்க கஷ்டம் தான் ஒட்டுறதுல 3 நாள் இருக்காங்க சின்ன முடியும் சரி ஒரு பாட்டர் வாய்ப்பு இந்த ஆடுதா கால இதே புள்ளே அது வந்ததே வந்துருக்கு ஆக அப்படிதான் தெரிஞ்சுது இந்த எடுத்த உடனே சின்ன பிள்ளைகள் அந்த விளையாட்டு ஜாமான போகிற எல்லாம் தூக்கணும் சந்தோஷமா சரி உடன்படியா விளையாடு சரி வந்ததுலேருந்து அவங்களே கொடுக்குறாங்க நீங்களே யாருன்னு சந்தேகப்படுறாங்க நீங்களே கொடுக்க பார்ப்போம் ஆனால் இதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸான ஆள் இருக்கு கடைசியில் பார்ப்போமா எங்கடையா யோசிக்க ஒருத்தருக்கு இல்லையே இந்த மாதிரி சரி என்ன இருக்குது பொம்மை எடுக்க
என்ன பிரச்சனை இல்லை, நான் உங்களோட சேர்ந்து வைக்கிறேன். லைட்டெல்லாம் வெளியுது பேக் ப்ரோ. குட் பாய். இதெல்லாம் தம்பி பிடிக்குவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை, இந்த உருவம் எல்லாம் பிடிக்கும், பேட்மேன் எல்லாம் பிடிக்கும், சூப்பர்மேன் எல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து தந்துருக்கிறான். தம்பிக்கு சின்ன பிள்ளை அப்போ கூட விளையாட்டு ஜாமானம் தான் கிடக்கு, ஜாலியாக மறுக்கிறேன். சரி, அப்போ எப்படியாவது தம்பிக்கு இந்த வீடியோ பார்க்க சந்தோஷமா இருக்கு வேணா. இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அப்படி தம்பி இப்படி கரெக்டாக சொல்லியா நான் சொல்லி தந்தீங்க. முதலே அப்படி நடந்துட்டதுனால எதிர்பார்த்தேன். கொண்டாடுங்களா தம்பி டீ அந்த சாக்லேட் பாஸ்கெட் கொடுங்கடா. அப்படியா? சரியா கொடுங்க. எது வேணும்? இதா இதா சரி. இதுக்கு ஒரு முக்கியமான இது இருக்கு. இது விளையாட்டு ஜாமான் இல்லை, இது உண்மையா விளையாட்டு ஜாமான் இல்லை. சரியா? விளையாட்டு பாருங்க, என் பாட்டில் பாடாதான் மூலம் வந்து பா. நீங்க 2 பேருமே டான்ஸ் வந்துருக்க மாப்பிள்ளை ஆசையா உண்மையா சந்தோஷமா இருக்கு. அண்ணா பாட்டுக்கு ரெடியா இருக்கும். கடைசியா ஆட விட்டுட்டாங்களேப்பா. இது வந்து தம்பிக்கு இல்லை, அண்ணன் உங்களுக்காக வினைகளோட கொடுத்து விட்டுருக்கேன். சும்மா இது தம்பிக்கு தான் பண்றது. இது அப்படி தம்பிக்கு வீடியோ சொல்லப்படாது. சரியா? நீங்க வந்து லவ் மேரேஜ் கேள்விப்பட்ட உண்மையும் அப்ப என்ன சும்மா சொல்லிவிட்டாங்க. தப்பா அந்த அப்படியே தம்பியா அந்த போனால மறைக்கிறான். அவன் தான் சொன்னான், அந்த போனால மறைக்கிறான். சரி, அப்ப நீங்க உங்களோட ஸ்டைல்ல அக்கா அப்படின்னு கொடுத்து விடுங்க. படத்துல இருந்துச்சுன்னா தாங்க முடியலையே, தலை வலிக்குதா தலை வலிக்குதே. ரசிக பெருமாளை பார்த்து வந்துக்கிறான். அப்ப சந்தோஷம். மற்றது அந்த பிரேம் எடுக்கணும், அதுக்கு மேல ஒன்று கிடக்கா. என்னடா கிஃப்ட்டுக்கு மேல கிஃப்டா கிடக்கு. உடச்சா தான் தெரியும். சரி, யாரும் இதெல்லாம் தந்துருப்பாங்க. சரியா? நாங்கள் சொல்லுங்க. நீங்க சரியா சொல்ல மாட்டேன். அவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த ஆள் இந்த தம்பி நல்ல வடிவம் விளையாடி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி கடுங்க வேண்டப்பட்டார்கள். ரைட், ஓகே, பாப்போம். கடைசியா நான் சொல்லுவேன் தான், இது மேஜிக் கப் வந்து அந்த சுடு தண்ணி விட்டீங்கன்னா முகம் தெரியும். இந்த வீட்டை போட்டு சுடு தண்ணியை விட்டு முகம் தெரியும். தம்பி தான். ஓ ஓகே, இதான் புரியுது.
இது ரொம்ப நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? இப்போ நானே சொல்லிட்டு எப்பவே மாட்டேன். சரியா? சரி, இதுலேயே அதை எழுதி இருப்பாங்களா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் புரியா சொன்ன முடியாது என்னன்னா உன்னை வீட்டை கொண்டு போகிறோம். அண்ணா இப்போ இங்கே எழுதுங்க. அண்ணா இங்கே 4 சரி வந்து வழியா காட்டுங்க தம்பி. இந்த போட்டு அப்படி நல்லா இருக்கா தம்பி? இல்லை ஒன்றா தாண்டா காய். அவன் காய் பண்ணுறது என்ன ஒரு அங்கெல்லாம் இந்த முறை தம்பி முறை தம்பி முறைனா தம்பிக்கு என்ன அண்ணா இங்கே வாங்க. அண்ணா இங்கே வாங்க, நீ வாங்க. நீங்களும் இங்கே விளையாடி செய்யறது இல்லை. எங்களை பார்த்தா கொடுக்குறாங்களா எவ்வளோ வேற கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன் நான் உங்க பேர் சொல்றேன். இன்னொரு அறியும் அண்ணா அது வேறு என்ன ரஜியண்ணான்னு எங்களுக்கு வந்தாரு. இந்த கிட்ட தெரியலப்பா அவன் 20 ஐடியா 20 சாப்பிடுது. இது ரஜியண்ணா. அவன் தான் தந்தது. சரி சரியா சொல்லிடுங்க. ஒன்று சொல்லிடுங்க. ஆனால் இந்த கிஃப்ட் எல்லாம் நான் தந்தேன்னு சொல்லிடுங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் இதை கொண்டு போவோம். மேடம் பிரச்சனை இல்லையா? இந்த சாப்பிடல பிரச்சனை எப்படி பிக்சர் தான் அப்புறம் வாங்கிடுவாங்க. இல்லை நாங்கள் அப்படி செய்யறது இல்லை. சரி கொடுங்க கொடுங்க. தம்பிட கொடுங்க தம்பிட கொடுங்க. தம்பி இந்த வாங்க தம்பி. சரி தம்பி வாங்குறாங்க. தம்பி பிஸி அந்த பஸ்ஸோடய பிஸியாக இருக்கிறான். சரியா? நீங்கள் அவன் பண்ண மாட்டான். என்ன வேணா வேணான்னு சொன்னீங்கன்னா அது வாங்க. இல்லை நான் போய் என்னக்குள்ள அடுக்கணும் அந்த மனசுக்காகவே உங்களுக்கே வச்சுருக்கேன். அந்த குட்டி பிள்ளை பார்த்து வந்துருக்கேன். அந்த பிள்ளைய கொடுங்க. நான் என்ன தருவேன் 2 பிள்ளைக்கு கொடுங்க. சரியா? என்னென்ன தருவா அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. சரியா? இப்போ கடைசிக்கு இப்படி ஒன்று இருக்கு. இதோட வச்சு பார்ப்போம். இது என்ன இருக்கும்? அவர் கட்டி பிடிச்சி வச்சு சொல்லுங்க. சரி தராணிதான் தராணிதான் தராணிதான். சரியா கண்டுபிடிச்சிங்க. ஜலானியா செய்யுங்க. இப்படி இருக்குங்கன்னா தமிழ் வந்து தம்பி அந்த அந்த முகம் தான் தம்பி பாபு. வா வா இவர் தான் நான் படிக்கப்பா. சரியா சொல்லிட்டீங்க. சரி ஆனால் ஏன் புரியா சொன்னீங்க? வேறு யார் நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன். நாங்கள் தெரிஞ்சு இப்போலாம் கிட்ட தாண்டி இது எப்போவுமே எங்களோட இருக்கும். இந்த நம்பி தான் கூட வச்சுருவோம். ஆனால் இது எப்போவுமே இருக்கும். மாமா தரக்கூடும் பரமேஷ் பரமேஷ் மாமா தரக்கூடும். சரி இல்லை பார்ப்போமா? இந்த இவர் தான் உங்களுக்கு கடைசியில் சொல்ல போகிறேன். சரியா? அதுக்கு முதல் நில்லுங்க. அதுக்கு முதல் உங்கள் நேரம் மெட்ட கூடுங்க. அண்ணா வாங்க அண்ணா வாண்ணா அண்ணா வாங்க வாங்க வாண்ணா. அண்ணா இங்கே வாங்க. இந்தாங்கோ இந்தாங்கோ. கிஃப்டே கொடுங்க. ஆனால் வாங்க தெரியல அவ்வளோ கிஃப்ட்டு கொடுக்க சொன்ன அந்த சந்தர்ப்பத்தை மட்டுமே நான் வழங்கிக்கிறேன். சரி கொடுங்க. என்ன இருக்கு? மோதிரம் தான் எப்படி வேணும்? என்ன இருக்குன்னு பார்ப்போம். மோதிரம் தான்
மகனுக்கு தானே மகனுக்கு என்ன ஒரு சின்னனா ஒரு தொகை கொடுத்தா கூட உங்களுக்கு பிடிக்கும் தானே எல்லாம் அன்பு தானே இதுல என்ன இருக்கு அண்ணே இருக்கு தம்பிவா சரி உடனே காணுங்க